இப்போ கல்வி என்பது மானுட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. ஆனால் இங்கே என்ன முறை இருக்குன்னா, மாணவர்களின் கல்விக்கடன் தள்ளுபடின்னு சொல்லுது, அரசு சொல்லுது, அது பெருமையாக சொல்லுது. கடன் வாங்கி என்னை கல்வி ஏற்கிற நிலைமைக்கு தள்ளினது யார்? நான் கடன் வாங்கி படித்த கடனை தள்ளுபடி செய்கிறதுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்து சரியாக சமமாக தரமாக கொடுத்துருந்தாலே நான் கடன் வாங்கி ஏன் படிக்கிறேன்? ஏன் படிக்கிறேன்? நான் ஏன் கடன் வாங்கி? ஒரு அரசு தன் மாணவ பிள்ளைகளை அறிவு கொடுக்க வேண்டிய அரசு கடன் வாங்கி படிக்க வைக்குதுன்னா பார்த்துக்கிறேங்க. ஒரு தேசத்தின் வளங்களிலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு தேசத்தின் வளத்திலேயே ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பதே அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். நம்ம நாட்டின் வகுப்பறைங்கிறது வர்த்தக அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய கொடுமையர். அறிவு கருவறையாக அறிவு கருவறையாக இருக்க வேண்டிய வகுப்பறைகள் இன்னைக்கு வர்த்தக அறையாக வியாபார அறையாக மாறி நிற்கிறது மிகப்பெரிய துயரம். என்ன, தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு பெரிய செல்வம் வருவாய் குவிக்கிற ஒரு பெரும் தொழிலாக மாற்றிட்டாங்க. இங்கே என்ன நடந்துருதுன்னா, தனியார் முதலாளி தான் ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்பார் அப்படின்னா அங்கேயும் அதே கேள்வி தான் எழுது. ஒரு முதலாளியால் கொடுக்க முடிகிற அந்த கல்வித்தரத்தை ஒரு அரசால் கொடுக்க முடியாதானா அப்போ அரசு தோற்றுது, ஒரு கையாலாகாத அரசாயிருது. அது இலவசமாக தானே இருக்குன்னுவாங்க. எந்த அமைச்சர் மகன், எந்த முதலமைச்சர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அல்லது எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறாங்க? எங்கேயாவது அரிதுன்னு மாதிரிதான் யாராவது மாவட்ட ஆட்சியர் பிள்ளைகள் படிக்க வேணும்னே செய்வாங்க, சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக. அந்த பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் கூட அங்கே படிக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்க ரொம்ப கொடுமை. படிக்கிறது இல்லை. உண்மையாக தான். ஏன்னா தரமாக இல்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அரசு பள்ளி கல்லூரியில் தான் அமைச்சர் பிள்ளைகளோ அல்லது ஆசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளோ அதிகாரிகள் பிள்ளைகளோ எல்லாம் அங்கே தான் படிக்கணும். சட்டம் அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு தான் தமிழ்நாட்டு வேலையில் முன்னுரிமை. அது போக மிச்சம் இருந்தால் மற்ற பள்ளி கல்லூரியில் படித்தவர்களுக்கு கொடுப்போம். 300 பெண் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஒரு கழிவறை இருக்குது. அது கழிவறை எந்த தரத்தில் இருக்குன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மரத்து நிழலில் உட்காந்து பிள்ளைய படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மேற்கூரை, ஒரு தகரத்தில் ஒரு இதை போட்டு கூட கட்டி கொடுக்க முடியல. படிக்கிற இடம் எப்படி இருக்குது, குடிக்கிற இடம் எப்படி இருக்குது? பிள்ளையை படிக்கிற பள்ளிக்கூடம் தலையில் வந்து சாகுது. ஆனால் கடற்கரையில் சமாதி எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை 100 கோடி கட்டியிருக்குன்னு பாருங்கள். கல்வியறை எப்படி இருக்குது, கல்லறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு செல்றதுக்கு காரணம் இவங்களே என்னென்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் உணவு தரமாக இருக்காது, அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிஞ்சு விழுவும், சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுது. அப்போ நீங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்கன்னு அரசே சொல்லுது. அங்கே தான் தரமாக இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ தனியார் பள்ளியில் இருக்கிற வசதியை பாருங்கள். அது ஏன் அரசு பள்ளியில் இல்லை? ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை நம்ம ஒரு அரசால் கொடுக்க முடியாதா? நம்ம பள்ளிக்கூடத்தை அமைப்பை பாருங்கள், நம்ம பள்ளிக்கூடத்தை பாருங்கள். இது கற்பனையில் போடல, உண்மையிலே படம் எடுத்து தான் போட்டுருக்கு. நம்ம பள்ளிக்கூடம் இருக்குது, தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? இப்போ இங்கே என்னென்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட அவர் பிள்ளையை கொண்டாந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறவங்கள, இவருக்கு 60,000 சம்பளம், அவருக்கு 6,000 தான் சம்பளம். அவர் என்ன சொல்கிறார், என் பையனை நல்லா பார்த்துக்க மச்சான்றப்பில். ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் தரம் இருக்குது. அவருக்கு 6,000 தான் சம்பளம், அரசு பள்ளிக்கூடத்தில் 60,000 சம்பளம் ஆசிரியருக்கு. தரம் இல்லை. அதுங்க தான் அது நோக்கம் இல்லை. நல்ல கல்வியை என் குடிகளுக்கு கொடுக்கணும், எதிர்காலத்தின் நாட்டின் எதிர்காலமாக இருக்கிற இந்த தலைமுறையை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்க்கணும்னு இல்லை. தரம் இது என்ன செய்யுது, இலவசமாக நான் பேருந்து பயணம் மாணவர்கள் கொடுக்குறேங்குது. அங்கே 10 லட்சம் கட்டி நான் இடம் வாங்குகிறேன், பஸ் பாஸ் ஃப்ரீங்குது, இந்த பேருந்து கட்டணம் இலவசங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், பேருந்துக்கு கட்டணம் எடுத்துக்கிறேன், அந்த கல்வியை தரமாக கொடுத்துருன்றேன். அதுதானே தேவைப்படுது. கட்டிட அமைப்பை பாருங்கள், கழிவறை எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிள்ளைய உட்காந்து படிக்கிறத பாருங்கள், எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதான் பள்ளிக்கூடத்து அரசு பள்ளிக்கூடம் நிலைமை. நான் கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன். இது இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடறோம், இந்த குழந்தைகள் முன்னேறுவதற்கான சம வாய்ப்புகளை ஒழித்து கட்டிய கல்வி அமைப்பு மக்களாட்சிக்கு அந்த நெறிமுறைக்கே எதிரானது. இப்போ கல்வி தனியார் முதல வணிகப் பொருளாக மாற்றப்பட்டது பச்சை குழந்தைகளுக்கு, நாம் குழந்தைகளுக்கு செய்கிற பெரிய துரோகம். இப்போ நாம் என்ன செஞ்சிடறோம், நம்ம வரும்போது பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள், பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் இயற்றிடும். உங்கள் பிள்ளையை பெற்றதோடு முடிஞ்சது, நாட்டின் செல்வம் நீங்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவன் என்ன படிக்கிறான்னு நினைக்கிறான், மருத்துவமாக படிக்க வைப்பேன், பொறியாளராக படிக்க வைப்பேன், இல்லை விளையாட வைப்பேன். அவனுக்கு எல்லாமே நாங்கள் அரசு கொடுத்துரும். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு எது விருப்பமோ அந்த கல்வியை கொடுக்க வேண்டியது என் கடமை, அரசின் கடமை.
அதுக்கு தானே அரசு. இப்போ இங்கே இது பல மாதிரிகள். நான் இந்த கல்வியின் தரத்தை உலக தரத்துக்கு கொண்டு போயிடுவேன். நான் ஆகச்சிறந்த கல்வி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஒரு கனவு இருக்குது எனக்கு. அதில் என்னென்னா இந்த பசுஞ்சோலை பள்ளிகள் மற்றும் கல்லூரியெல்லாம் இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லாமே பசுஞ்சோலை பள்ளிகள். மேற்கூரை முழுக்க சோலார் சூரிய ஒளி மின்தகடு இருக்கும். என் பிள்ளைய வீட்டுக்கு போக விரும்பாத அளவுக்கு கல்விங்கிறது சுமையெல்லாம் சுகம்னு கொண்டு வந்துடுவேன். வீட்டு பாடமே கிடையாது. 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஹோம்ஒர்க் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. இப்போ புத்தகம்லாம் அந்த வகுப்பறையிலே வச்சுருப்பேன். இரு ஓரத்துலேயும் நான் பெட்டி அடித்து அந்த பிள்ளைய பேர் எழுதி சாவி அவன் கையில் கொடுத்துட்டு வச்சுட்டு போண்டிதான். வீட்டு பாடம்லாம் கிடையாது. இதுதான் நான் சொன்னது, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் எல்லாம் நாட்டின் செல்வங்கள். அதுதான் நம்ம சட்டம். இப்போ தரத்தை உயர்த்திடுவேன், வழி இல்லை. எல்லாம் இப்போ என்னென்னா, முதல் தரத்தில் உலகத்தில் கல்வியில் இருக்கிறது இதுவரை தென்கொரியா இருந்துச்சு. அதை முந்திட்டு இப்போ ஃபின்லாந்து போயிடுச்சு. ஃபின்லாந்தில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சியருக்கோ காவல்துறை அதிகாரிகளுக்கோ நீதிபதிகளோ மதிப்பு கிடையாது. அங்கே ஆசிரியருக்கு மட்டும்தான் பெரிய மதிப்பு. ஆசிரியர்கள் படித்தா அவங்களே 2 ஆண்டு மேற்படிப்பு எல்லாமே முதுகலை பெற்றவர்கள் தான் அங்கே ஆசிரியராக இருக்காங்க. அது 7 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குது. உலக தரத்தில் இன்றைக்கி இருக்கிறது கல்வியில் 1வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 2வது தென்கொரியா, 2வதுக்கு வந்துடுச்சு. இப்போ அவன் முந்திட்டான் ஃபின்லாந்து. அங்கே இருக்கிற கற்பித்தல் முறையை பாருங்கள். 7 முதல் 18 வரை கட்டாய கல்வி. 7 வயசில் தான் 1ஆப்பு சேர்க்குறான். ஒரு குழந்தைக்கு தானே அந்த வேலையை எப்போ செஞ்சுக்கிற முடியுமோ அப்போ தான் அந்த கல்வி சேர்க்கணுன்றான். இப்போ 2வது இடத்துக்கு தென்கொரியா வந்துடுச்சு. அவன் 8 வயசில் சேர்க்குறான் 1ஆப்பில். அவன் கற்பித்தல் முறையை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய பாடத்தை போங்க. அடுத்து 3வது இடத்துல சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, உலகத்தரத்தில் 3வது இடத்துல இருக்குது. நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற ஒரு நாடு பாருங்கள், கல்வியில் 3வது இடத்துல இருக்குது. நம்ம எந்த இடத்துலையும் இல்லை, உலகத்தரத்தில் எந்த இடத்துலையும் இல்லை. அப்புறம் சிங்கப்பூர் இருக்குது 4, ஜப்பான், ஜெர்மனி பாருங்கள். இப்போ கனடா இருக்குது 4வது இடத்துல. அவனுடைய பள்ளிக்கூட கட்டடத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்கள். அவன் கட்டட அமைப்பை பாருங்கள். பிள்ளைகளுக்கு எப்படி 5 பேர் 10 பேருக்கு ஒரு ஆசிரியை வச்சுருக்கான். எதில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கணும்னா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் தான் ரொம்ப கவனம் செலுத்தணும் ஒரு நாடு. அதுக்கு தான் அதிக கவனம் எடுக்கணும். அடுத்து 5வது இடத்துல ஜெர்மன் இருக்குது. அவங்களோட பள்ளி கட்டிட அமைப்புகளை பாருங்கள். அவன் 6 வயது தான் சேர்க்குறான் 1ஆப்பில். இப்போ எல்லாத்தையும் இது பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளும் அரும்பு மொட்டு மலர்னு எடுத்துக்கிறோம். 3 வயதில் பிள்ளைக்கு அழைக்கிறோம். அப்போ அரும்பில் சேர்க்குறோம். மொட்டு மலர்னு 3 வகுப்பு இருக்குது. அது 3 வயசில் 6 வயசில் தான் நம்மளும் 1ஆப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த தரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கும். நம்ம நாட்டிலேயே டெல்லியில் நம்முடைய மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் இதை தாண்டிய தரத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டார் கல்வியை. அதனால தான் அடுத்த முறை அவரை பெருவாரியாக மக்களை வெற்றி பெற செய்தார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய பள்ளிக்கூடத்தை பாரு, நட்சத்திர விடுதியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாப்புல. உலக தரத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல கல்வி. கெஜ்ரிவாலால் முடியும், இன்னும் உங்கள் சீமானால் முடியாதா? அது நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். இந்த பாருங்க, கேரளாவில் நம்ம ஐயா பினராயி வர்றதுக்கு முன்னாடி அங்கே தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கல்லூரிக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அவர் நம்ப முடியாதா பாருங்கள், 30 விழுக்காடு மாணவர்களே அரசு பள்ளி கல்லூரிக்கு திருப்பிட்டாப்புல. அவரால் முடியறது உங்கள் பிள்ளையால் முடியாதா? நம்ம நாட்டில் நீங்கள் என்ன ஜெர்மனை சொல்கிறோம், அது ஃபின்லாந்தை சொல்கிறான்னு நினைப்பீங்க. நம்ம ஊர்லேயே இருக்குது. இந்த பாருங்கள், கேரளாவை பாருங்கள். சிறந்த கல்வியை தரத்தை உயர்த்திட்டாப்புல, பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துட்டாப்புல. நீங்கள் எழுதி வைங்க, நான் வெட்டி பேச்சுக்கு பேசலை, சும்மா பேசலை. நான் நாங்கள் மெதுவாக வருவோம், ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக வருவோம். ஆபரமா லிங்கம் சொல்கிற மாதிரி நான் மெதுவாக வருவேன், ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன், பின்னோக்கி போயிட மாட்டேன். புரியுதா? நான் பஞ்சு வசனம் பேசுகிற ஆள் இல்லை, நெஞ்சு வசனம் பேசுகிற ஆள். உங்களுக்கு கவனமாக பாருங்கள், இதை கொஞ்சம் கவனிங்க. உண்மையிலேயே உலகத்தரத்துக்கு கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். விடுமுறையே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை விளையாட்டு திடல், நீச்சல் குளம், பசுஞ்சோலை பள்ளிகள், அது இன்னும் விரிவாக காட்டுறீங்க. பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போதே இப்படி ஒரு நாடு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் ஆர்வப்படுற அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்துடுவேன். இப்போ அதுதான் நம்முடைய கனவு. அடுத்து மிகச்சிறந்த கல்வியை நம்ம கொடுத்துட்றோம்.